எதிர்பார்த்த மன கஷ்டங்கள், ஒரு பெரிய மன கஷ்டம் இருக்குது சாமி, எனக்கு என்ன எப்படி விலகும்னே தெரியல, என் குடும்பத்தில் ஒரு சாதகமான சூழ்நிலை இல்லை, என்னை யாரும் புரிஞ்சிக்கிற மாதிரி வாய்ப்பு கிடைக்கல, இந்த கடகத்தை ஏன் இப்படி போட்டு தொந்தரவு பண்ணுறாங்க, தொல்லை பண்ணுறாங்க, ஏதாவது நல்லது நடக்கும்னு நினச்சி போகும்போது இப்படி என்னை டவுன் பண்ணியே வச்சுருக்கிறாங்கன்னு நினைக்கிற இந்த கடகராசி பிள்ளைகளுக்கு இந்த வாரத்தில் உங்கள் மனசுக்கு பூரிப்பு அடையக்கூடிய வேற தொந்தரவாக இருந்தவங்க, தொல்லையாக இருந்தவங்க விலக போகிறாங்க. டோன்ட் ஃபீல். அதுவும் பாருங்க, ஜனவரி 29 வரை கடகத்துக்கு 7வது வீட்டில் இருக்கிற புதன் அடுத்தது 8வது வீட்டுக்கு மாறுறாரு. பிப்ரவரி 1க்குள்ள நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல சம்பவம் உங்கள் வீட்டில் நடக்க போகுது. உங்கள் மேலே உயிருக்கு உயிராக சில பேர் உங்களை அன்பை வெளிப்படுத்த போகிறாங்க. நிறைய போட்டி போட்டு அன்பு உங்கள் பக்கம் வரப்போகுது. அதனால் இந்த வாரத்தில் கடந்த வாரத்தில் இருந்த மனக்கசப்புகள்லாம் விலகி, இந்த வாரம் இது மிராக்கலாக இருக்கே, நம்ம கிள்ளி பார்ப்போமே கையை அப்படின்னு கூட கிள்ளி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நல்லது நடக்க போகுது. முருகனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு தான் முருகனை ரொம்ப பிடிக்குமே. முருகன் மேலே இன்னும் கொஞ்சம் லைக்கை வைங்க கடகராசிக்காரர்களே. புதன் உங்களுக்கு அழகான ஸ்கெட்சை போடுறாரு. உங்களுடைய இல்லற வாழ்க்கையாக இருக்கட்டும், லௌகீக வாழ்க்கையாக இருக்கட்டும், சந்தோஷம் அதிகரிக்க போகுதுங்க. கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாதீங்க. இந்த வாரம் சூப்பர் வாரங்க. நல்லது நடக்கும்.